பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலமே. பிரதமர் வேட்பாளர் யார்? நரேந்திர மோடி. நரேந்திர மோடியே இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு காரணமாக அமையப் போகிறார். இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் யார் என்று கேட்கிறார்கள். இந்தியா கூட்டணியின் வேட்பாளரை 28 கட்சிகளும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு முடிவு செய்வார்கள். தனிநபரை முன்னிறுத்துவதல்ல, இவர்தான் எங்கள் பிரதமர் என்று அடையாளம் காட்டுவதல்ல அரசியல். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதைத்தான் செய்வோம் என்று சொல்லுகிறோமே, அந்த கொள்கை நிலைப்பாடுதான் இந்தியா கூட்டணியின் அரசியல். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் இடதுசாரி கட்சிகளின் தேர்தல் அறிக்கை தான் பிரதமர் வேட்பாளர். இது தேர்தல் நேரம். ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவர இருக்கின்றன. இந்திய அளவில் அரசியல் மாற்றம் நிகழ இருக்கிறது. தமிழகத்திலிருந்து தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு மகத்தான முயற்சி. இந்திய அளவில் இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணி அமைந்ததை நாம் அறிவோம். அந்த கூட்டணியில் 28 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அந்த 28 கட்சிகளுள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்தியா கூட்டணியில் ஒரு அங்கம் என்பதில் நமக்கெல்லாம் பெருமை. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் எல்லாம் காத்திருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நாட்டு மக்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள். 10 ஆண்டு கால பாஜக அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரான ஒரு அரசாக இயங்கி இருக்கிறது என்பதை இன்றைக்கு பிஜேபிக்கு வாக்களித்த பொதுமக்கள் உணர தொடங்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் தீர்ப்பை திருத்தி எழுத போகிறார்கள் என்பதுதான் உண்மை. அது நிகழப்போகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 40 இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும். அதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த ஐயமும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்டு இருக்கிற 2 இடங்களிலும், சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 இடங்களிலும் பானை சின்னத்திலே தோழமை கட்சிகளின் பேராதரவோடு நாம் வெற்றி பெற இருக்கிறோம். இந்தியா முழுவதும் மாற்றம் நிகழப்போகிறது என்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த பாய்ச்சலை எதிர்கொள்ள இருக்கிறது. நாம் திருச்சிராப்பள்ளியில் நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில், அந்த மாநாட்டின் அறிவிப்பிலேயே நாம் போட்டிருந்த பதிவு செய்திருந்த முழக்கம் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல். சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் என்ன என்பதை ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வருகிற போது நாடு அறியும். வேறொன்றும் இல்லை. 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுவதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறும். அது ஒரு பாய்ச்சல் தான். தோழர்களே, தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவது என்பது ஒரு பெரும் போராட்டம். அவ்வளவு எளிதாக அந்த நிலையை அடைந்துவிட முடியாது. தனிப்பட்ட முறையிலே ஒரு கட்சியாக நின்று தேர்தல் களத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிற வலிமை தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக என்கிற 2 கட்சிகளுக்கு மட்டும்தான். இதை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மையும் கூட. பல கட்சிகள் திமுகவோடு அல்லது அதிமுகவோடு இணைந்து நிற்கிற போதுதான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை
பெற முடியும் என்கிற நிலை இன்றைக்கும் தொடர்கிறது. அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு எதிராக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பெரிய அளவிலான வாக்கு வங்கியை பெற்ற கட்சி என்பதை நாம் அறிவோம். தோழர்களே, அந்த இரு கட்சிகளும் இங்கே 50 ஆண்டுகளுக்கு மேலாக வலிமையோடு இருந்ததால் தான் பாரதிய ஜனதா போன்ற பிற்போக்கு சக்திகள் இங்கே காலூன்ற முடியவில்லை என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். வட இந்திய மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி மிக இயல்பாக மக்களை ஏய்க்க முடிகிறது, ஏமாற்ற முடிகிறது, அவர்களால் அங்கே காலூன்ற முடிகிறது, மாநில அரசுகளையும் அவர்களால் உருவாக்க முடிகிறது. ஆனால் 1984 இருந்து பாரதிய ஜனதா கட்சி படிப்படியாக வளர்ச்சியடைந்து வந்தாலும் கூட 2001 தான் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் தமிழ்நாட்டிலே கூட்டணி அமைக்க முடிந்தது. அதிலிருந்து கணக்கு வைத்துக் கொண்டால் கூட 4 நூற்றாண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு பகீரத முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு வந்திருக்கிறது. இந்த 4 நூற்றாண்டு காலத்தில் அவர்களால் இந்த மண்ணிலே காலூன்ற முடியவில்லை, ஒரு சக்தியாக அவர்களால் அங்கீகாரம் பெற முடியவில்லை. இப்போது கலைஞர் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்கிற நிலையில மிக இலகுவாக திமுகவை வீழ்த்திவிட முடியும், அதிமுகவை இல்லாமல் அழித்தொழித்து விட முடியும் என்று கணக்கு போட்டார்கள். அவர்களின் கணக்கு தப்பு கணக்கு என்பதை கடந்த 2019 தேர்தலும் உணர்த்தியது, 2021 சட்டமன்ற தேர்தலும் உணர்த்தியது. இப்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் 2024 ஆண்டு நடைபெற்று இருக்கிற இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலும் பாடம் புகட்ட இருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டிலே வேலை இல்லை, திரும்பி போ என்று திருப்பி அனுப்புகிற ஒரு தேர்தல் முடிவாக ஜூன் 4ஆம் தேதி வர இருக்கிறது. தோழர்களே, இந்திய ஒன்றிய அரசு இன்னும் ஒரு மாதத்தில் பாஜக அரசு வீழ்த்தப்படும், தூக்கி எறியப்படும். அதிலே நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், உறுதியோடு இருக்கிறேன். ஒரு கொள்கை அறிக்கையை பிரகடனப்படுத்துகிறது, வெறும் நலத்திட்டங்களை அறிவிக்கிற அறிவிப்புகள் அல்ல. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பொருளாதார கொள்கையில் மாற்றம் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறது. அனைத்து தரப்பாரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி என்கிற பெயரில் ஒரே நாடு ஒரே வரி என்னும் பெயரில் இங்கே நம் மீது வரி திணிப்பை செய்திருக்கிறார்கள். மாநில அரசுகளின் வேலை இந்த வரியை வசூலித்து ஒன்றிய அரசுக்கு தர வேண்டும். நம்முடைய முதல் தீர்மானமே ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி இதை நாங்கள் மறுபரிசீலனைக்கு உட்படுத்துவோம், மீளாய்வுக்கு உட்படுத்துவோம், மாநில அரசுகளின் கருத்தை கேட்டறிந்த பின்னர் ஜிஎஸ்டி வரி விதிப்பு 2.0 என்கிற அடிப்படையில் நாங்கள் புதிய நடைமுறையை கொண்டு வருவோம். ஆக விடுதலை சிறுத்தைகளின் கருத்தும் காங்கிரஸ் கட்சியின் கருத்தும் திமுகவின் கருத்தும் இடதுசாரிகளின் கருத்தும் ஒரே கருத்து, ஒரே நேர்கோட்டில் இருக்கிற கருத்து. பாரதிய ஜனதா அரசை தூக்கி எறிந்தால் மட்டும்தான் இது போன்ற வரி மூலம் மக்களை சுரண்டுகிற நிலை மாற்றப்படும். இந்த வரி விதிப்பால் சிறு குறு தொழில்கள் கடுமையாக நலிவடைந்திருக்கின்றன. சிறு வணிகர்கள் நலிவடைந்திருக்கிறார்கள். பல பேர் அந்த தொழிலை விட்டு வணிகத்தை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது.